நபியே, அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கிழைத்தால் அதை நீக்குபவர் அவனைத் தவிர வேறு எவரும் இல்லை. உமக்கு ஒரு நன்மையை அவன் கொடுத்தாலும் அதை தடுத்து விடக்கூடியவன் எவனும் இல்லை. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். இப்போது அதை விட திட்டவட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் ரசூல்லா வாயிலேருந்து வர வைக்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கிழைத்தால் அதை நீக்குபவர் அவனை தவிர வேறு எவரும் இல்லை. அப்போ நபி கூட அல்லாஹ் என்ன பண்ண முடியும்? நபி என்ன இப்போ இந்த இடத்துல நபி என்ன சொல்ல வர்றாரு? அடே, என்ன சொல்லி என்னை என்னுடைய தீனை நீங்கள் நிராகரிக்கிறீங்க? என்ன சொல்லி நிராகரிக்கிறீங்க? இந்த முகம்மது திடீர்னு லீடர் ஆகிறது ஆசை முடிவு பண்ணிட்டார். இவருக்கு இங்கே ஒரு அந்தஸ்தே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் ஒரு அந்தஸ்து இருந்ததே கிடையாது. நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சது என்ன? அல்ல மீன் சாதிக்குங்கிறது, அதாவது நல்ல மனுஷன் நம்பிக்கையாளருங்கிறது. அதெல்லாம் ஒரு துறவி ரேஞ்சில் தான் ரசூல்லா வச்சுருந்தாங்க. துறவிகளுக்கு சம அந்தஸ்து இருந்துச்சா? ஒருத்தர் இன்னைக்கு ஊருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒரு உண்மை பேசக்கூடியவர், ஒரு துறவி அப்படின்னு வச்சுக்கிங்க. அவர் வீட்டுக்கு யாராவது பெரியவங்க சொசைட்டியில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு இடம், ஒரு ரோல் இருக்கா? ஒன்றும் இருக்காது. சொசைட்டியோடைய ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த எலைட்டு கிளப்பு தனி இருக்கும். அந்த எலைட்டு கிளப்பில் ரசூல்லா கிடையாது. அதில் இருந்தது யார் தெரியுமா? அபூபக்கர்லேன்னு வந்தேன். அப்போ இருக்கிறதுலே ரொம்பவும் அவங்கக்கிட்ட மதிப்பு வாய்ந்த ரோல் என்ன அப்படின்னா, இந்த குலங்களுடைய அந்த சண்டைகள் வரும் பாருங்க. ஒரு குலம் இன்னொரு குலத்தோடு அடிச்சுக்கும். அந்த குலங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கும் போது யாராவது ஒருத்தர் செத்துருவாங்க. செத்துட்டா அதுக்கு எவ்வளோ பங்கு, இப்போ செத்தவனுடைய மதிப்பு எவ்வளோ நஷ்ட ஈடுங்கிறது முடிவு பண்ணும். இதுதான் இருக்கிறதுலேயே பயங்கரமான கான்ஃப்ளிக்ட். அந்த காலத்தில் அரபுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பெரிய பிரச்சனை எது அப்படின்னா, யாருடைய மரணத்திற்கு எவ்வளோ பங்கு நிர்ணயம் பண்ணுவது அப்படின்னு. இந்த பொறுப்பு யார்கிட்ட இருந்தது? அபூபக்கர்ல இருந்துச்சு. அப்போ ரசூல்லாவுக்கு தாருன் நத்வால என்ட்ரியே கிடையாது. ரசூல்லாவை ஒரு பஞ்சாயத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய செல்வமே கிடையாது. ஏன்? மனைவி செல்வந்தர், அதனால் இவர் செல்வந்தர். மனைவியுடைய சொத்துக்கு இருக்கிறதுனால ரசூல்லாவுக்கு மதிப்பு கிடையாது. புரியுதா? ரசூல்லா ஏதோ நம்பர் 1 இருந்தாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ரசூல்லா துவா செய்யும்போது கூட சொல்லுவாங்க தெரியுமா? நான் மதிப்பு குறைந்தவனாக இருப்பதனால் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ், துனியாவில் நான் இவ்வளோ ஜீரோவாக இருந்துட்டேனே. அதாவது துனியாவில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் இல்லாமல் இருந்துட்டேனே. அதனால் இன்றைக்கி நான் நபின்னு போய் சொல்லும்போது என்னை ஒரு பையன் மதிக்கிறது இல்லையே. ஒருவேளை அது என்னுடைய குறையோ, ஒருவேளை துனியாவில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கி வச்சுருந்துருக்கணுமோ. அதனால தான் நான் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க சில பேர், நிறைய பேர் பார்க்குறோம், இளைஞர்கள் சொல்கிறாங்க, நான் தாவா செய்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். சரி, உன்னுடைய பின்புலம் என்னப்பா? பின்புலம் என்ன அப்படின்னு கேட்டால், வீட்டில் எங்கள் அப்பா பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. அட உதவாக்கிற 5 பைசா இது பண்ணமா, 1 பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிற, ஓசியில் சோறு தின்னுட்டுருக்கிற இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் தாவா ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா தாவாவும் மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அல்லாஹ்வாக அர்ப்பணிச்சுக்கு போகிறோம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. துனியாவை விட்டுட்டு தாவா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அது தாவாவுக்கு நெகட்டிவாக இருக்கும். நீங்கள் தாவா செஞ்சீங்கன்னா என்னம்மா, உனக்கு ஒரு வேலை வெட்டியும் இல்லை, நீ தாவா செய்வ, நான் செய்ய முடியுமாம்மா? நீயே ஒரு வெட்டிப்பைய, உன் வீட்டை போய் கேட்டுப்பார். உன் வீட்டு வாடகை எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? உன் வீடு ஃபேமிலி எப்படி ரன் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமாம்மா? அதனால தான் இஸ்ரா அஹமதுகிட்ட ஒரு மாணவர் கேட்குறாரு, இல்லாமல் இது எம்பிபிஎஸ் 3 வருஷம் முடித்தாச்சு, உங்களுடைய பயானை கேட்டவுடனே நீங்கள் சொல்கிறீங்க உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று பிறரை கற்றுக் கொடுப்பவர் அப்படின்ட்டு. அப்போ அதனால் நான் எம்பிபிஎஸ் பாதியில் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீ இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தாவா பண்ணு. எம்பிபிஎஸ் பாதியில் விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, ஃபெயில் ஆகிட்டா இவனுக்கு வேறு சோத்துக்கு வேறு வழி இல்லை, அதனால் இங்கே தாவாவுக்கு வந்துட்டேன்னு சொல்லி தாவாவை கொச்சப்படுத்துவான். அதனால் நீ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ தாவா பண்ணு அப்படின்னு. ஸோ அது மாதிரி சொல்கிறேன். அதாவது
ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு சமூகத்தில் அந்த பணியிலும் நம்ம இருக்கணும். நல்லா ஏதாவது ஆக சிறந்தவராக நம்ம ஆகணும். அதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக அதே சமயம் அந்த இடத்துல அப்படியே போய் விழுந்துடக்கூடாது. இந்த பக்கமும் முழுசாக போய் இப்படி விழுந்துடக்கூடாது. சஹாபாக்களே அப்படி செய்யலை. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஹலீஃபா ஆனதுக்கப்புறம் போர்வை எடுத்துகிட்டு போகிறாரா, நான் போகிறேன்ட்டு? அவர் என்ன திடீர்னு அன்னிக்கா மாறி இருப்பார் போர்வை வியாபாரியா? அதுக்கு முன்னாடியும் 10 வருஷமாக அதுதான் செஞ்சுட்டு இருந்திருப்பார். 10 வருஷமாக ரசூல்லாவுக்கு எவ்வளோ உற்ற தோழலாக இருந்துட்டு போர்வையெல்லாம் விற்றுட்டு, நம்ம பாஷையெல்லாம் அபூபக்கர்னா என்ன, ரசூல்லாவோட எப்போ பார் பக்கமே ஃபெவிகால் போட்டு உட்காந்து ஒட்டிகிட்டு இருப்பார். மஸ்ஜித் நபியை விட்டு ஒரு நிமிஷம் அகர மாட்டார். அவர் தான் அபூபக்கர்னு நினச்சிட்டு இருப்போம். உமரை பற்றி என்ன நினைப்போம்? எங்கேயுமே போக மாட்டாருங்க. உமரை பார்க்கணுன்னா ரசூல்லா பக்கத்தில் போய் பாருங்கள். லெஃப்டில் உமர் இருப்பார், ரைட்டில் அபூபக்கர் இருப்பார். 2 பேரும் இருக்க மாட்டாங்க. நம்பர் 1 2 இல்லை. லெஃப்டில் வந்து இந்த பக்கம் அபூபக்கர், இந்த பக்கம் உமர். அங்கே 3rd வந்து உஸ்மானு, இங்கே 4th வந்து அலி. அப்படியே அடுத்து போட்டிங்கன்னா சாத் பின் அபி வக்காஸ். அப்படி இருந்தது யார் தெரியுமா? திண்ணை தோழர்கள் தான் 24 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேர் கூட நமக்கு தெரியாது பாருங்க. தோழர்கள் பல்காக ஒரு கூட்டத்தை சொல்லுவோம், அவ்வளோதான். அதில் வந்து திண்ணை தோழர்களுடைய பேர் எத்தனை பேர் எனக்கே தெரியாது. எத்தனை பேருக்கு பேர் தெரியும். ஆனால் சிறப்புக்குரியவங்க யார்? இவங்கெல்லாம் தொழில் போய் பார்த்தவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வந்து 15,000 பேருக்கு பொறுப்பெடுக்கிறாங்க தபுக்கில். என்னத்துக்கு? அந்த தபுக்கு வந்து பிரயாணத்துக்கான செலவுகளை வந்து 15,000 பேருக்கு நான் பொறுப்புன்னு எடுக்கிறேன். அப்போ அவ்வளோ பல்காக அவங்க செல்வம் வச்சுருந்தாங்கன்னா மீனிங் என்ன? வானத்துலேருந்து வந்துச்சா? இதெல்லாம் வந்து கனிமத்தில் சம்பாரித்ததா? கனிமத்துலேயும் கிடச்சது, ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. அப்படி பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு மட்டுமா வந்திருக்கும்? எல்லார்ட்டையுமே இருக்கும் அந்தளவுக்கு செல்வம். உஸ்மான் ரலியல்லாஹு ஏது இத்தனைக்கு வெறுங்கையை உதறிட்டு வந்தவங்க. மக்காலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க லைஃப்பை. மதீனாவில் மார்க்கெட்டே கிடையாது, மக்களை தான் மார்க்கெட் இருக்குது. இல்லாத ஊரில் மார்க்கெட்டை உருவாக்கி அங்கே ஒரு தொழிலை உருவாக்கி அதில் எவ்வளோ டெவலப் பண்ணி க்ரோத் போயிருக்காங்க. குர்ஆனுடைய அறிஞர்களில் யார் மிகச்சிறந்த அறிஞர்? உஸ்மான் ரலியல்லாஹு. அப்புறம் என்ன? அப்போ புரியுதா இல்லையா? அப்போது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும்.